நம்ம எல்லாருமே சரி ஒரு கட்டத்தில் ஸ்டக் ஆகி நிற்போம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு. ஜனவரி டு ஒரு எண்டு வரைக்கும் ஸ்டக் ஆகி நின்னேன். என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. நிறைய விஷயத்தில் ஃபெயில் ஆனேன், நிறைய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நிறைய விஷயம் ஃபோக்கஸ் பண்ணாலும் அதை ஃபுல்ஃபில்லாக முடிக்க முடியல. நான் எங்கேயோ ஏதோ மிஸ் பண்ணுற மட்டும் தோணுச்சு. ஸோ அதுக்காக நான் நிறைய விஷயத்த சர்ச் பண்ணேன், நிறைய வீடியோ பார்த்தேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ்ட்டு 2 மந்த் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். ஸோ அதில் நான் ஒரு 8 விஷயத்தை கற்றுக்கினேன். ஸோ நம்ம லைஃபு ஏன் போர் அடிக்குது, நம்ம லைஃப் ஏன் ஸ்டக் ஆகி நிற்குது, ஒரு இடம் வந்தோடனே நம்ம ஏன் ஸ்டக் ஆகிறோம். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நான் நோட் பண்ணேன். நீங்கள் வந்து உங்கள் லைஃப் உங்களுக்காக வாழ போகிறீங்க. அடுத்தவனை பீட் பண்ணணும், அவனை மாதிரி வாழணும், இவனை மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு என்றைக்குமே நினைக்காதீங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 2 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறையா வாட்டி என்னோட மைண்டில் வந்து போச்சு. இந்த 8 கொஸ்டின் உங்களை நீங்களே கேட்டு போகிறீங்க, வேறு யாருக்கிட்டே கேட்காதீங்க. உங்களை நீங்களே உங்கள் மனசாட்சி தொட்டு கேட்டுங்க. இந்த 8 விஷயம் நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு யாரும் மோட்டிவ் பண்ண வேணாம், உங்களை வேறு யாரும் இன்ஸ்பயர் பண்ண வேண்டாம், உங்களை யாரும் புஷ் பண்ண வேணாம், நீ போன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 8 கொஸ்டினை பார்க்குறது முன்னாடி ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்டுறேன். நீங்கள் யார்? ஹூ ஆர் யூ? ஸோ நீ யார்? ஜென்ரலாக ஹூ ஆர் யூன்னு கேட்டேன் நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்? ஐம் ரவீந்தர், ஐம் லிவ் இன் சென்னை, ஐம் ஃப்ரம் தேர். நான் இப்போ கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் லாஸ்ட்டாக உங்களுக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, திங்க் அபவுட் யுவர் லைஃப். நம்ம லைஃப்பை பற்றி நம்ம யோசிக்க போகிறோம். ஸோ என்ன லைஃப்பை பற்றி யோசிக்கணும்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் உங்களோட லைஃப் எங்கே இருக்கணும்னு வச்சுக்கங்க. நான் இதை பண்ணணும், நான் ஒரு பிஸ்னஸில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், என்கிட்ட இவ்வளோ மணி இருக்கணும், என்கிட்ட இந்த கார் இருக்கணும், நான் அப்ராட்டில் செட்டிலாக இருக்கணும், நான் அமெரிக்காவில் க்ரீன் கார்டை வாங்கியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதுதான் திங்க் அபவுட் யுவர் லைஃப். ஸோ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் நீங்கள் எங்கே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஏரியாவை மட்டும் சூஸ் பண்ணிங்க. ஒரு ஏரியானா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன். எனக்கு மெயின் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ என்கிட்ட எக்யூப்மெண்ட் இருக்குது, எக்யூப்மெண்ட் இல்லை, அதெல்லாம் நான் பேச வரல. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கம்யூனிகேஷன். நான் உங்களோட பேச சொல்ல உங்களோட நான் இன்ட்ராக்ட் ஆகிறேன்னா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அதுதான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னா கம்யூனிகேஷன். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கானா நான் நல்லா பேசுகிறேன், நான் நல்லா சொல்கிறேன், ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் நான் இதுவே பாயிண்ட் டு பாயிண்ட் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டுனா உங்களுக்கு எனக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்காது. நீங்களும் 10ஓட 11 தான் என்ன நினச்சிட்டு போவீங்க. எல்லோரும் வீடியோ போகிற மாதிரி நீங்கள் வீடியோ போட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் நம்ம அதுவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்கிறோன்னா இது வந்து கனெக்ட் ஆகும் ஈஸியாக. ஸோ இதுவே நான் பாயிண்ட் டு பாயிண்ட் சொன்னால் உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் தான், ஒரு ஏரியா சூஸ் பண்ணுங்கள், அதை டெவலப் பண்ணுங்கள். அப்புறம் அதை சுற்றி என்னென்ன தேவைப்படுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மைக், ஆடியோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிடும். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட கண்டென்ட், அது எப்படி சொல்கிறோம். ஸோ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதனால் என்னோடய மெயின் பார்ட், மெயின் விஷயம், மெயின் சக்ஸஸ். எல்லாருக்குமே லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கேட்டதை கொடுக்காது. பட் நம்ம ட்ரை பண்ணோன்னா அதோட அதிகமாக கொடுக்கும். ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு திங்க் ஆனது. நான் வந்து அவனை மாதிரி ஆகணும், இவனை மாதிரி ஆகணும், நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணணும். ஸோ நம்ம மணி ஏர்ன் பண்ணால் நம்ம லைஃப் செட்டில் ஆகிடும் சொல்லிட்டு ஒரே இடத்துல போய் நம்ம ஸ்டக் ஆகிறதோட பட் நம்மளுக்கு என்ன பிடிக்கும், நம்ம ஒரு விஷயத்தை லவ் பண்ணோம்ல. ஸோ செகண்ட் கொஷின், பிக் ஒன் கோல் இன் தட் ஏரியா. ஸோ வாட் யூ வாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில் நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன். எனக்கு 2024 எண்டுக்குள்ளே என்ன வேணும். என்னோடய கோல் வந்து பார்த்திங்கன்னா 50K. ஸோ அது இந்த 2024 இயர் எண்டுக்குள்ளே நான் ஒரு 50K ரீச் பண்ணேன்னா அதுதான் என்னோடய கோல். ஸோ அந்த மாதிரி கரியரில் இருக்கலாம், ஹெல்த்தில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம். ஸோ வாட் யூ வாண்ட் இன் 2024 எதனா ஒரு ஏரியா பிக் பண்ணுங்கள், அதை செலக்ட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ண போகிறீங்க. நான் சொல்கிறது எல்லாமே சரி, ஒரு பேப்பரோ இல்லை ஒரு பெண்ணோ எடுத்து எழுதுங்க, இல்லை ஒரு நோட்டில் கூட எழுதுங்க. ஸ்கூலில் சொல்கிறதா நம்ம எவ்வளோ வாட்டி ரீகால் பண்ணாலும் சரி, அதை அட்லீஸ்ட் 1 டைம் வச்சு எழுதி பார்த்தா தான் அதில் நம்ம என்ன தப்பு பண்ண சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் எழுதுனா தான் அது உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு புஷ் பண்ணும். நம்ம எழுதிட்டோம், அதை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ரைட்டிங்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ நம்ம நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு நோட்டில் எடுத்து எழுதுங்க. ஸோ சொல்கிற கொஸ்டின் எல்லாருமே ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறது நீங்கள் தான், நான் இல்லை. எனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் மஸ்ட்டு ரைட் வாட் யூ வாண்ட் இன் 2024 எண்ட். ஸோ இந்த எண்டுக்குள்ளே நான் இதை பண்ணிடணும். அது எதுவாக வேணாங்கலாம் அது உங்களுக்கு தான் தெரியும். மணியாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபிட்னஸாக இருக்கலாம், இல்லை கரியர் வைஸாக இருக்கலாம், இல்லை வெயிட் லாஸ் பண்ண போகிறேன். ஸோ அது நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ண போகிறீங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ அச்சீவ் தட் கோல் வாட் வில் பி சேஞ்ச் யுவர் லைஃப். நீங்கள் ஒரு வேளை அதை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் என்ன சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துங்க, நான் 50K ரீச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன இப்போ ட்ரை பண்ணணும்னா 100K இல்லை 500K. ஸோ அந்த மாதிரி தான் நான் போவேன். நான் 50K ரீச் பண்ணிட்டேன்னா நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ணிடணும், இன்னும் நிறைய அப்டேட் பண்ணணும், என்ன நானே இன்னும் என்னோடய நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
தட் இஸ் பிக் அச்சீவ்மெண்ட் இன் மை லைஃப். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பெருசாக எதுவுமே பண்ணதில்லை. ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து கிடையாது, ஸ்போர்ட்ஸ்லையும் பெருசாக இல்லை. ஆனால் ஃபுட்பால் கிரிக்கெட் விளையாடுவேன். எப்படி சொல்கிறது, ஒரு மெடல் வைஸ் நான் எதுவுமே போனது கிடையாது. ஸோ அதனால் இது வந்து எனக்கு ஒரு பிக் அச்சீவ்மெண்ட். ஸோ அது நான் என்னோடய லைஃப் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதனா இருக்கலாம், மஸ்ட் ட்ரை. வாட் டு யூ ஃபீல் இன் தட் டைம்? ஸோ நான் 50K அச்சீவ் பண்ணிட்டேன்னா அந்த ஃபீலிங் வந்து என்னால் எமோஷன் வந்து என்னால் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து 1000 சப்ஸ்கிரைப் வந்தோடனே எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அது வரைக்கும் நம்ம பெருசாக எதுவுமே பண்ணதில்லை. ஒரு ஆர்டினரி லைஃப், போகிறோம் வரோம், ரெகுலராக எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான். ஒர்க், சாப்பிட்றது தூங்குறது, திருப்பி ஒர்க், சாப்பிட்றது தூங்குறது, ஒர்க், சாப்பிட்றது தூங்குறது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிடிச்ச விஷயம் நம்ம பண்ணுறோம், நம்மளுக்கும் பிடிக்குது, நம்ம பிடிச்ச விஷயத்த 4 பேரோட ஷேர் பண்ணுறோம். ஸோ அதுதான் பேசிக்காக. 4th ஒன், விஷுவலிங் தட் கோல். நான் 6 பேக் இல்லை என்கிட்ட. நான் 6 பேக் வச்சேன்னா என்னோடய லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும், அந்த சேஞ்ச் வந்து என்னோடய லைஃப்பில் எப்படி ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட பைக் இல்லை, கார் இல்லை. இதுவே நான் பைக் வாங்கினா, கார் வாங்கினாலோ நான் எங்கே போவேன், நான் அதை எப்படி ஓட்டுவேன். ஸோ அந்த மாதிரி விஷுவலைசேஷன் என்கிட்ட இருந்தால் தான் அட்லீஸ்ட் வாங்கியாச்சும் நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே நம்ம அங்கே இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி பார்த்தோன்னா, ஓகே ஒரு நாள் நம்மளும் அங்கே போகலாம், ஒரு நாள் நம்மளும் அதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்கு வரும். ஸோ அதனால் விஷுவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு விஷுவல்லே வாழக்கூடாது. ஸோ அதுக்காக ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் சொல்கிறேன், விஷுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th ஒன் பார்த்திங்கன்னா, 4 மைல்ஸ்டோன் டு அச்சீவ் தட். எல்லாத்துக்குமே சரி, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போக முடியும். அதுமாதிரி 4 மைல்ஸ்டோன். ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி. நான் கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக வீடியோ போட்டால் தான் என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் ரீச் ஆகும். ஃபஸ்ட் ஒன். எடுத்த ஒன்று நம்ம யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஸோ கன்சிஸ்டன்சியாக பண்ணனா பர்ஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம். ஸோ 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட். ஸோ என்னோடய கண்டென்ட் இம்பார்ட்டன்ட். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா எடிட்டிங். ஸோ நான் என்ன தான் கண்டென்ட் ஒழுங்காக இருந்தாலும் எடிட்டிங் நல்லா இல்லைனா அந்த வீடியோவை பார்க்க பிடிக்காது. ஸோ 3வது விஷயம் எடிட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4வது விஷயம் பார்த்திங்கன்னா தம்ப்லைன் அண்ட் டைட்டில். ஸோ இது 4மே ஒன்றா இருந்தால் தான் நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ யூடியூப்பில் இது 4மே நான் கரெக்டாக பண்ணால் தான் ஒரு யூடியூப் சேனல் ஒழுங்காக நடத்த முடியும். இதெல்லாம் நம்ம கடந்து போனால் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் சொல்கிறேன், நான் இதெல்லாம் பண்ணால் தான் என்னால் ஒரு 50Kவோ இல்லை 100Kவோ போக முடியும். ஸோ அதனால் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வேலை நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வேலை நீங்கள் எப்படி அதை கன்வே பண்ணிங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு கரியராக பிஸ்னஸாக. ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதில் 4 மைல்ஸ்டோன் இதெல்லாம் தாண்டி போகணும், இதெல்லாம் தாண்டினா தான் நம்மளோட கோல் ரீச் ஆக முடியும்னு சொல்லிட்டு அதை எழுதுங்க, அதை ட்ரை பண்ணுங்கள். 6th ஒன், வாட் சப்போர்ட் சிஸ்டம் யூ நீட் டு அச்சீவ் தட் கோல். நமக்கு பின்னாடி நம்மளுக்கே தெரியாமல் ஒரு விஷயம் புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிட்னஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் வந்து கேட்டிங்கன்னா, என்னோடய பாடி ஒழுங்காக இருந்தால் தான் நான் எந்த ஒரு விஷயம் செய்ய முடியும். ஸோ அதனாலே நான் ஃபிட்னஸ், ஹெல்த்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எதனா ஒரு விஷயம் பண்ண போனால் என்னோடய பாடியும் சரி, என்னோடய மைண்ட், என்னோடய ஹெல்த்து ஒழுங்காக தானே எதுவுமே சரி நம்ம பண்ண முடியும். ஹெல்த்து, பாடி, மைண்ட் செட் இது 3மே ஒன்றா கம்பைன் ஆச்சுன்னா அது வேறு லெவலில் அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாருக்குமே, மென்ஸாக இருந்தாலும் சரி, உமன்ஸாக இருந்தாலும். சில பேர் பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போனால் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து போனால் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அந்த மாதிரி கம்யூனிட்டி, ஸோ அந்த கம்யூனிட்டியோட போய் ஜாயின் பண்ணால் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது, ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனா அதுக்கேற்ற பீப்புளை மீட் பண்ணுங்கள், அவங்களோட பேசுங்க, நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, வாட் சேலஞ்ச் கம் யுவர் வே. நம்மளுக்கே தெரியாமல் நிறைய விஷயம் நம்மளை ஸ்டாப் பண்ண பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று லேசினஸ், 2வது ஒன்று நம்ம நிறைய விஷயத்த சாக்கு போக்கு சொல்லுவோம். ப்ரோகாஸ்டினேட், தள்ளி போடுறது, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி பார்த்துக்கலாம், இல்லை நீ ஈவினிங் பார்த்துக்கலாம், அப்படியே இல்லைனாலும் நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம தள்ளி போடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபைண்ட் பண்ணுங்கள், எது நம்மளை தள்ளி போடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காலைல சீக்கிரமாக எழுந்துக்கலாம், என்னோடய ஒர்க் அவுட் நான் தள்ளி போடுவேன். ஒர்க் அவுட் தள்ளி போச்சுன்னா நீ டேவே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஒரு நாள்லாம் ஓகே, பட் அதுவே கண்டினியூ ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும் உங்கள் லைஃப்பில். இதே 7:30 8 AM நான் எழுந்தேன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியாது, அப்படியே பண்ணாலும் ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியாது. ஸோ அதனால் சொல்கிறேன், எந்த விஷயம் நம்மளை தடுக்குது. ஸோ நம்ம காலைல எழுந்தால் அதெல்லாம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்போம், பட் நம்ம எழுந்திருக்க மாட்டோம். அதனால் நிறைய விஷயத்த நம்ம தள்ளி போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஃபைண்ட் பண்ணுங்கள். 8th ஒன், பிளான் ஓவர் கம் தட் சேலஞ்ச். நிறைய விஷயம் நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை தடுக்கும். ஸோ அதை ஃபைண்ட் பண்ணுங்கள், அதை சால்வ் பண்ணுங்கள். நம்ம ஒரு விஷயம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு நிறையா ரீசன் சொல்லுவோம். இதுவே நம்ம அதை பண்ணுறதுக்கு அந்த ரீசன் சொல்கிற டைம் கூட ஆகாது. ஃபஸ்ட் ஒன், ஃபைண்ட் யுவர் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன், அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 8 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட்டு 5 to 6 இயர்ஸ்க்கான அடித்தளம்னு நான் சொல்கிறேன். நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னா அதுக்கு ஒரு சில பாத் தேவை, ஒரு ஐடியா தேவை. இந்த 8 கொஷின் அதுக்கான பாத்தையும் கொடுக்கும், அதுக்கான ஐடியாவும் உங்களுக்கு கொடுக்கும். திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க.
ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் உள்ள பார்க்குறவங்களே ஒரு 1 நம்பர்